ஹே ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோபியாஸோட மொத்த கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை நீங்க ஏதாவது டெஸ்ட் ஏதாவது அட்டம் பண்றீங்க, அதுல 2 3 இது இருந்துச்சுன்னா நான் கொடுத்த லிஸ்ட்டோட அப்படியே ஆட் ஆன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது தெரிஞ்சிரும், நிறைய கொஷின்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு. ஃபோபியாஸ் இருந்து எங்க இருந்து கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். அராக்னோஃபோபியா, த ஃபியர் ஆஃப் ஸ்பைடர்ஸ். அதாவது எட்டுக்கால் பூச்சி இருக்குங்க இல்லையா, அதை பார்த்து பயப்படுறவங்களுக்கு பேர் தான் வந்து அரக்னோஃபோபியா அப்படிங்கிறது. இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். இன்டென்ஸ் ஃபியர் ஆஃப் ஸ்பைடர்ஸ் ஆஃபன் லீடிங் டு அவாய்டன்ஸ் பிஹேவியர். அதாவது அவங்கள அவாய்ட், அதாவது நம்ம யாராவது பக்கத்துல இருந்தா அவங்கள அவாய்ட் பண்ற அந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஒஃபைடியோஃபோபியா, அதாவது பாம்பு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்து பயப்படுறவங்களுக்கு பேர் தான் ஒஃபைடியோஃபோபியா. A specific phobia characterized by an abnormal fear of snakes. அதாவது அப்நார்மல் ஃபியர் ஆஃப், நம்ம எல்லாருக்குமே பாம்பை பார்த்தோன்னே பயமா இருக்கும். பட் ஸ்டில் அவங்க வந்து இங்க இருக்கோ, இந்த பக்கத்துல ஒரு வயர் போனா கூட பார்த்து பயப்படுவாங்க இல்லைங்களா, அவங்களதான் வந்து வைடியோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ரோஃபோபியானா ரொம்ப ஹைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹைட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆர் இரிட்டேஷனல் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் காசிங் anxiety. அவங்களுக்கு வந்து ரொம்ப உயரத்துல போய் நிக்கணும்னா டென்ஷன் ஆயிரும். சில ரொம்ப கோவப்படுவாங்க இல்லைங்களா, அதை பார்த்து பயப்படுறவங்கள பேரு தான் ஆக்ரோஃபோபியா. அகோரோஃபோபியா அப்படின்னா த ஃபியர் ஆஃப் ஓப்பன் ஆர் க்ரௌடட் ஸ்பேசஸ். அதாவது நம்ம நிறைய கூட்டத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி தோணும். அப்படியே நம்ம நார்மலாக சாமி கும்பிட போகும்போது அந்த கூட்டத்தை பார்த்து கூட அவங்களுக்கு வர ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி தெரியும். நிறைய வந்து நீங்கள் ஷாப்ஸ் எல்லாம் போகிறீங்க, அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வெளியே வரதான் பார்ப்பாங்க. பிகாஸ் அது அவங்களுக்கு அந்த இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறவங்க, the fear of open or crowded spaces. People with this fear often won't leave home due to anxiety about being in places where escape might be difficult. ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்துல போனா டக்குன்னு நினைச்ச நேரத்துல எல்லாம் வெளியே வர முடியாது இல்லைங்களா, அதனால அவங்க வந்து மோஸ்ட்லி வெளியே போறதையே அவாய்ட் பண்ணுவாங்களாம். அதான் ஆக்ரோஃபோபியா. அடுத்து வந்து கைனோஃபோபியா, அது வந்து ஃபியர் ஆஃப் டாக்ஸ். நாய்கள் எல்லாம் பார்த்து பயப்படுறது. அண்ட் எக்ஸசிவ் ஃபியர் ஆஃப் டாக்ஸ் விச் கேன் அஃபெக்ட் டெய்லி லைஃப் அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன். அதாவது எங்க பார்த்தாலும் நாய், அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்ம நாய்களோட அந்த ஃபர் இருக்கு இல்லைங்களா, அந்த இதெல்லாம் பார்த்து கூட பயப்படுறவங்களா இருக்காங்களா, அவங்க பேர் தான் கைனோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா a phobia where one experience fear in confined spaces leading to avoidance. அதாவது ஸ்மால் ஸ்பேசஸ், அதாவது நம்ம கூட்டத்துல இருக்க ஃபோபியா அப்படி ஒண்ணு பார்த்தோமா, அதே மாதிரி இது வந்து ஸ்மால் ஃபேஸஸ், ரூம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருந்துச்சு. இது ஒரு படத்துல கூட இருக்கும். சாயா சிங் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கு அப்படின்னு கூட அந்த மூவில சொல்லுவாங்க. அது பேர் தான் வந்து அந்த ஸ்பியர் ஆஃப் ஸ்மால் ஸ்பேசஸ். அந்த ஒரே ரூமுக்குள்ள அடைப்பட்ட மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்க அடைச்சிங்கன்னா அந்த ரூமே உங்களை வந்து அடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதான் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா. அடுத்து வந்து மைசோஃபோபியா. மைசோஃபோமியானா ஜெர்ம்ஸ், ஃபியர் ஆஃப் ஜெர்ம்ஸ். அதாவது இந்த நமக்கு ரொம்ப ஓவர் கிளீனா இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க வந்து ஐயோ கையில ஜெர்ம்ஸ் ஒட்டிருச்சோ, நமக்கு வந்து பாக்டீரியா வந்துருச்சோ, அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப அப்சசிவா இருப்பாங்க. லைக் எப்பயுமே க்ளீன் பண்ணிட்டே அவங்க கை, அதை இப்போ எதையாவது டச் பண்ணிட்டா கூட அவங்க உடனே உடனே வந்து அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுதான் வந்து மைசோஃபோபியா. அண்ட் ஏரோஃபோபியா, அதுலேயே ஆன்சர் இருக்கு. ஏரோனாலே என்னது, ஏரோப்ளைன் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ளையிங், அந்த ஃப்ளைட்ல போகிறது, ஃப்ளையிங் அப்படிங்கிறதே வந்து ஃபியரா இருக்கும். அதான் ஏரோஃபோபியா. இரிட்டேஷனல் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் தட் கேன் ப்ரிவென்ட் பீப்புள் ஃப்ரம் டிராவலிங் பை ஏர். அதாவது விமானத்தில் பறக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபியரா இருக்கும். ட்ரைபோஃபோபியா அப்படின்னா the fear of holes, a fear of clusters of small holes or bumps often triggering discomfort. அதாவது ஓட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி துகள்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, துளைகள்னு சொல்றாங்களா, அந்த இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து பயமா இருக்குமா. இப்படி ஒரு ஃபோபியா நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். ட்ரைபோஃபோபியா. தெனட்டோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் டெத். அது மோஸ்ட்லி ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்துடும். பிகாஸ் அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஏஜ் பீப்புள் நிறைய, ஒரு வயசான நம்ம வீட்டிலே பாட்டி இருக்காங்கன்னா பக்கத்தில் ஏதோ உங்களுக்கு ஒரு டெத்து விழுதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு அடுத்து வந்துருமோ, நம்ம அடுத்து இறந்துக்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதுதான் தெனட்டோஃபோபியா. அண்ட் anxiety disorder characterized by the fear of one's death or the process of dying. Glossophobia.
குளோசோஃபோபியா அப்படின்னா the fear of public speaking. அதாவது கூட்டத்துல ஸ்டேஜ் ஃபியர்ன்றோம்ல, அதுதான் வந்து குளோசோஃபோபியா. an anxiety disorder causing fear and nervousness when speaking in front of an audience. ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்றோம்ல, அதான் வந்து குளோசோஃபோபியா. உங்களுக்கு வந்து கூட்டத்துல நின்னோ இல்ல ஸ்டேஜ் ஏறி பேசுறதுலயோ பயம் இருக்கும். மோனோஃபோபியானா மோனோனாலே என்ன, சிங்கிள். ஸோ வந்து மோனோஃபோபியானா அந்த ஃபியர் ஆஃப் பீன் அலோன், தனிமையில் இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு பயம். ஃபியர் ஆஃப் பீன் அலோன் ஈவன் வைல் ஈட்டிங் ஆர் ஸ்லீப்பிங். சாப்பிடும்போது தனியாக இருக்கா கூட, தூங்கும்போது சாப்பிடும்போது தனியாக இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து பயமா இருக்கும். அடுத்து அட்டிச்சி ஃபோபியா, the fear of failures, அதாவது தோல்வியை கண்டு பயப்படுறது. an irritational fear of failing often hindering personal and professional growth. அதாவது எனக்கு தோக்குறதே பிடிக்கும். நிறைய படத்துல பார்த்துருப்போம், வில்லன்கள் எல்லாருமே வந்து எனக்கு தோக்குறதே பிடிக்காது அப்படின்பாங்க. யார்கிட்டயும் நான் தோத்துறவே கூடாது அப்படி, அந்த தோல்வியை பார்த்து பயப்படுறவங்கள தான் அட்டிச்சிஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்னித்தோஃபோபியா, the fear of birds, அதாவது பறவைகள்லாம் பார்த்து பயப்படுறது. an excessive fear of birds impacts daily activities. சும்மா ஒரு காக்கா பறந்தா கூட அவங்களுக்கு பயமா இருக்கும் போல. Enochlophobia, the fear of crowds, an irritational fear of crowds, often causing anxiety and avoidance of crowded places. அதாவது எனோக்ளோஃபோபியானா உங்களுக்கு கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு பயமா இருக்கும் அப்படிங்கிறது. ட்ரைபனோஃபோபியா அப்படின்னா the fear of needles, அதாவது ஊசி போடுறதுக்கு பயப்படுவாங்க இல்லைங்களா. மூட்டைகள் மீது பயம் இல்லை. திஸ் இஸ் த இன்டென்ஸ் ஃபியர் ஆஃப் நீடில்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன் இஸ் அ காமன் மெடிக்கல் செட்டிங்ஸ். இது ஆக்சுவலி தப்பு. an intense fear of needles or injections, அதாவது அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுல பயம் இருக்கும். நிறைய பேர் ஊசியை பார்த்து பயப்படுறோம் இல்லையா, அப்ப நம்ம எல்லாமே வந்து ட்ரைபனோஃபோபியா போல. ஆக்வாஃபோபியா, ஆக்வான்றதுலே வந்து வாட்டர் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ ஆக்வானாலே வாட்டர். ஆக்னோஃபோபியானா ஆக்வாஃபோபியா அப்படின்னா the fear of water, an extreme fear of water preventing activities like swimming. ஆமா, அந்த தண்ணியில கண்டம், இவங்க தான் ஆக்வாஃபோபியா. தண்ணியில கண்டா இருக்கவங்க, ஸ்விம் பண்றவங்க, குளிக்கிறது கூட அவங்களுக்கு பயமா இருக்கும். அடுத்து ஹீமோஃபோபியா, ஹீமோனாலே பிளட். ஓகேங்களா, ஹீமோ அப்படிங்கிறதே வந்து பிளட். ஸோ பிளட்டை பார்த்தெல்லாம் பயப்படுவாங்களே, நிறைய பேர் பிளட்டை பார்த்து மயக்கம் போடுறவங்களா இருக்காங்க. an aversion to blood that can cause fainting or dizziness upon seeing blood. அதான் cause fainting. faintingனா மயக்கம். டிசினஸ் அப்படின்னா அந்த தலை கிருகிருன்னு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, தலை சுத்துது அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த ஹீமோஃபோபியா த ஃபியர் ஆஃப் பிளட்டை பார்த்து பயப்படுறவங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இன்னைக்கு என்னால் முடிஞ்ச ஃபோபியாஸோட லிஸ்ட் நான் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ட் 2 நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னைக்கு இன்னைக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் எப்பயுமே பார்க்க முடியும். தேங்க்யூ.